லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் திசை நடத்துறாரு அப்படின்னா, அவங்களுக்கு கடன், நோய், வழக்கு, வம்பு இதெல்லாம் வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு இங்க நம்ம எடுத்துக்கக்கூடாது. எப்படி அப்படின்னா, இது வந்து லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் திசை நடத்துறாரு, அவங்க திசை நடத்துறாரு அப்படின்னா, அங்க வந்து இடம் விட்டு இடம் மாற்றம் தான் ஏற்படும். வேற எந்த பாதகத்தையும் செய்ய மாட்டாங்க. இப்ப அப்படி எல்லாத்துக்குமே அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைகள் வந்து 99% வராது. அந்த 1% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, அந்த லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போய் திசை நடத்தும்போது, கடன், நோய், வம்பு, வழக்கு வர்றது அந்த 1%. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகு, கேது அந்த லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கு இல்லைங்களா, அவங்க கூட ராகு, கேது இருந்து ராகு திசையோ அல்லது கேது திசையோ நடக்கும். இல்லை அப்படின்னா லக்னாதிபதி ராகு, கேது சாரம் வாங்கி அது 6ஆம் இடத்துல போய் இருந்து திசை நடத்தும்போது அவங்களுக்கு இந்த கடன், நோய், வம்பு, வழக்கு பிரச்சனைகள் வரும். மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இன்னும் சொல்லப்போனால் இந்த லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் திசை நடத்துது இல்லைங்களா, அந்த 6ஆம் இடமானது ஜலராசியாக இருந்து அது திசை நடத்தும்போது அவங்களுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போய் அதில் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது.